குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஏலக்காய் பார்க்க போகிறோம். எலட்டேரியா கார்டமம், எலைச்சி. ஏலா வந்து ஒரு வைடு ரேஞ்ச் ஆஃப் யூஸுங்க. ஹெர்ப்ஸ் அப்படிங்கிற அதில் உங்களுக்கு வந்து அது வந்து ட்ரையாக இருக்கும் போதும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். உங்களுக்கு அது வந்து க்ரீனாக இருக்கும் போதும் யூஸ் ஆகும். அதுலேருந்து ஆயில் எடுப்பாங்க. ஸோ நிறைய ஃபார்முலேஷன்ஸ் உங்களுக்கு ஆயுர்வேதிக்கில் வருது. ஏலாதி வடி, அப்புறம் ஏலாதி சூர்ணம், ஏலாதி ஆயில், இதெல்லாம் நிறையவே வந்து யூசேஜில் இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வந்து உடம்பை வந்து ரொம்ப டீடாக்சிஃபை பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. அப்புறம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் நல்லா குறையும். அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ளட் சுகர் லெவல் வந்து உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஹைப்பர்டென்சிவ்க்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து காஃபுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இதனை உங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னும் போது இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். மவுத் ரிஃப்ரெஷ்னருங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரல் ஹெல்த், பற்களுக்கு நம்மளோட ஓரல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மெட்டபாலிக் பூஸ்டர் அப்படி சொல்லும்போது நம்ம வந்து ஒரு 2 to 3 3 ஏலக்காய் நம்ம வந்து நல்லா இடித்து போட்டு கொஞ்சம் வந்து நம்ம தண்ணியில் ஒரு ஒரு 30 ml to 40 ml வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு சிப்ஸ் மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது நமக்கு வந்து பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்மளோட மெட்டபாலிசம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உங்களுக்கு வயிறு வந்து உப்புசமாக இருக்குது, ப்ளோட்டிங்காக இருக்குது, சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட்டு, 2 உப்பு கல் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அந்த ப்ளோட்டிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகி நமக்கு டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ஏப்பம் வரும். ஸோ உங்களுக்கு வயிற்றுக்கு ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஏலக்காய். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் வந்து விக்கல் வந்துகிட்டே இருக்குது யாருக்குன்னா அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி அந்த தண்ணியை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ட்ரைடு ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பனானா லீஃப், வாழை இலையை வந்து நீங்கள் இதோடு சேர்த்து நல்லா எரிச்சிட்டு அந்த ஆஷை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹனியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த விக்கல் வந்து நமக்கு வந்து உடனே வந்து நமக்கு கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெமடிஸு. நீங்கள் எல்லாமே நம்ம வீட்லேயே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு ட்ராவலிங் சிக்னஸ் இருக்குது, நம்ம எங்கே போனாலும் எனக்கு வந்து தலை சுற்றல், வாந்தி வருங்க, எனக்கு வந்து ட்ராவல் பண்ணாலே ஒத்துக்காதுன்னு நிறைய காமனாக வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஏலாதி காம்பினேஷன் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஏலாதி இஸ் வெரி குட். உங்களுக்கு வந்து அந்த பவுடரே வந்து உங்களுக்கு பவுடர் ப்ளஸ் கொஞ்சம் ஜாகரி, வெல்லம் கலந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்க வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க வந்து தே கேன் டேக் திஸ் சிப்னு அவங்க வந்து லிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே வந்துமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சப்சைட் ஆகி நீங்கள் வந்து ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஏலக்காயில் இருக்குது. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஏலக்காய் பற்றி நல்லா நிறையா தெரிஞ்சுப்போம். என்னெல்லாம் நம்ம வந்து அதை வந்து ஹோம் ரெமடியாக நம்ம யூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். விச் இஸ் குவைட் வெரி சேஃப் அண்ட் வண்டர்ஃபுல் ட்ரக். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.